ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஏரி இருக்கு. ஸோ அங்கே வந்து மீன் பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்றத பார்க்கலாம். ஃபுல் வீடியோ வந்து பார்க்கலாம். இதுதாங்க நான் சொன்ன ஏரி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மீனுங்களும் இருக்கு. எறா இருக்கு. அது சின்ன எறா, அதெல்லாம் சாப்பிட முடியாது. முக்கியமாக ஜிலேபி இருக்கு, கெண்டை இருக்கு, அப்புறம் இன்னும் பேர் தெரியல, பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. ஸோ கப்பீஸ் இருக்கு, ஏரி கப்பீஸ். அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ வாத்துங்க, கொக்குங்க எல்லாம் வரும். அது பார்க்கும் போதே சும்மா செம்மையா இருக்குங்க. உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, அயம் தான் கண்டுபிடிச்சது. ஒருத்தர் பார்த்தீங்களா படகுல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது பக்கத்தில் தான் இருக்காரு. கேமராவில் வீடியோவில் வந்து அப்படி தெரியுது. ஃபோன் கேமராலாம் எடுக்கிறனால அப்படி தூரமாக தெரியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் போடுறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா மீனை வலையில் பிடிச்சிடுறாரு. இந்த சைடு வலையை வந்து கட்டி வச்சிருக்காங்க. அதாவது உயிரோட பிடிச்சிட்டு போகிறதுக்கு. அது எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அந்த வலையில். ஸோ அவர் மீனை அங்கே பாருங்கள், அந்த மீனை பிடிச்சிட்டு வலையில் பிடிச்சிட்டு அந்த வலையில் இருக்கிற மீனை வந்து இந்த வலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. அதாவது அந்த வலை வந்து போட்டோட அட்டாச்சாக இருக்குது. ஸோ மீனும் சாகாது, நம்ம கரைக்கு எடுத்துன்னு போயிட்டு வீடு வரைக்கும் எடுத்துன்னு போனால் கூட சாகாது. ஸோ அப்படியே சேல்ஸ் போட்டுடலாம் உயிரோட இருக்குன்னு கூட. ஸோ அதுக்காக வந்து பக்காவாக பிளான் பண்ணி இறங்குறாங்க. இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மீன் இருக்குது. நம்ம அப்படியே நின்று சும்மா நார்மலாக பார்த்தாலே வந்து எகிரி வச்சுட்டு தண்ணிக்கு வெளியே எகிரி வச்சுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மீன் இருக்குது. ஸோ அங்கே எல்லா மீனவர்களும் வந்து பிடிச்சிட்டு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ மீனும் நானும் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜிலேபினாவே டேஸ்ட்டு தான். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மீனுங்க பிடிச்சிட்டு வந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவன் சும்மா நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக கொடுப்பாங்கள. நீங்கள் ஜிலேபி, கெண்டை, அப்புறம் கட்லாலாம் சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி மீன்லாம் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, போட்டில் பிடிச்சிருக்கீங்க. போட்னால் பெரிய போட்டில், சின்ன சும்மா நார்மல் சின்ன போட்டு. ஸோ அதில் போயெல்லாம் மீன் பிடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்கி மீன் பிடிச்சிருக்கேன். அதாவது என்ன சொல்கிறது, வலையிலையும் பிடிச்சிருக்கேன், புடவையிலையும் பிடிச்சிருக்கேன், டவல்லையும் பிடிச்சிருக்கேன், மீன் தூண்டிலையும் பிடிச்சிருக்கேன். மீன் ஃபிஷ் நெட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம கலர் ஃபிஷ்லாம் பிடிப்போம்ல, அதை எடுத்துன்னு போய் பெரிய நெட்டை எடுத்துன்னு போய் கூட பிடிச்சிருக்கேன். இன்னொரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, கொசுவாலை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கொசுவாலை. அந்த கொசுவாலையை எடுத்துகிட்டு போய்ட்டும் நான் வந்து மீன் பிடிச்சிருக்கேன். செம்மையாக மாட்டியிருக்கு. பாம்பெல்லாம் மாட்டியிருக்கு, பாம்பு. அதுக்கப்புறம் எறா, அப்புறம் அந்த பூச்சிங்கெல்லாம் மாட்டியிருக்கு எக்கச்சக்கமாக. இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மீனவரை பார்த்துட்டோம். அடுத்த 2 மீனவர்கள் பாருங்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்னு. இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து மீன் ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் போட்டில் உட்காந்துட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தவர் பார்த்தீங்கன்னா அந்த வேறு டெக்னிக். அவரும் போட்டில் தான் வந்தார், சின்ன போட்டில். அவர் எப்படி டெக்னிக்னா வலையில் பிடிச்சிடுறாரு, வலையை போடுறாரு, பிடிச்சிடுறாரு, மீனெல்லாம் பிடிச்சிடுறாரு. நல்லா சைஸ் மீனெல்லாம் பிடிக்கிறாப்புல. மீனை பிடிச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நெட் வச்சுருக்காரு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டுருவார். இவங்க டெக்னிக் எப்படின்னா 2 பேர் டீமாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து தக்கை. அதுக்குள்ளே வந்து இந்த ஜூஸ் கடைக்கெலாம் போனோன்னா ஐஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஐஸ் பெட்டியில் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ஐஸ் பாக்ஸ் வந்துச்சு, அப்போ வந்து தெர்மாக்கோலில் தான் வச்சுருப்பாங்க. அந்த தெர்மாக்கோலில் தான் மீனெல்லாம் வச்சுருக்காங்க. இவர் இப்போ போட்டில் உட்காந்துட்ருக்காரு. இன்னொருத்தர் வருவார். அவர் வந்துட்டு தான் வந்து மீன்லாம் பிடிப்பாப்புல. அவர் தான் வந்து அந்த நெட்லாம் போடுவார். நெட்டு போட்டுட்டு மீன் மாட்டிச்சுன்னா அது அந்த ஐஸ் பாக்ஸு அதில் வச்சுருவார். அது வராரு பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு 2 பேர் அடுத்தது அவரும் இறங்கிடுவார். இறங்கிட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக ஆழமாக போயிடுவாங்க இவங்க, ரொம்ப ஆழமாக போயிடுவாங்க. இவ்வளோதான் ஆழம். இங்கே இன்னும் ஆழமாக போயிட்டு பயங்கரமாக பெரிய பெரிய மீன்லாம் பிடிப்பாங்க அவங்க. பாருங்கள், என் ஃபோனில் இப்படி தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். மீன் பிடிக்கிற ஸ்டைல்ஸை சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டம் தான். ஏன்னா இதில் சேர் இருக்கலாம், இல்லை இழுக்கலாம், உள்ளே இழுத்துடலாம். ரொம்ப ஆழம் இல்லைனா கூட உள்ளே இழுத்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு எப்படியும் தலை வரைக்கும் வரும், அது கழுத்து வரைக்கும் வரும் ஆழம். எப்படியும் அதில் இழுத்துட்டா கூட, சேரில் வழுக்கிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. பர்ஃபெக்டாக நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்க முடியும். அதில் வந்து தப்பிக்க முடியும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கண்டிப்பாக மீனவர்கள் எல்லாரும். ஸோ அதனால் தப்பிச்சிடுவாங்க.
இவர் மீன் பிடிச்சிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி காமிச்ச வீடியோவில் அவர் மீன் பிடிச்சிட்டு போயிட்டாரு. அவர் சீக்கிரமாக வந்துட்டார். காலையில் 6 மணிக்கு வந்தார். ஆக்சுவலாக நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இவங்க மட்டும்தான் இருக்காங்க, 3 பேர். என்ன வாழ்க்கடா. உண்மைதாங்க. ஒரு மனுஷனுக்குமே வாழ்க்கை போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் போராட்டிட்டு கொண்டு இருக்காங்க, சில பேர் தோத்துடுறாங்க. ஆனால் எல்லாருமே போராட்டிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உணவு அளிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி, அவங்க எல்லாருமே வந்து உண்மையாக நம்மளுக்கு வந்து தொண்டு தான் செய்கிறாங்க. அவங்க சம்பளம் ஆனால் கூட, அவங்க இதை சேல் பண்ணால் கூட அவங்க கஷ்டப்பட்டு தான் எல்லாமே கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அவங்களாம் உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப். மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க, அந்த பாக்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து நடு இதில் போகிறாங்க, நடு ஆழத்தில். ஸோ வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். இறங்கிட்டாரு பாருங்க. அப்படியே கொஞ்சம் நடந்து போனார்னா இன்னும் ஆழமாக இருக்கும். ஸோ வந்து இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நம்மளுக்குலாம் மீன் வருது. இதை விட கடல் ரொம்ப ரிஸ்க்கு. அந்த கடல் மீன்லாம் நம்ம பேரும் பேசணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? டெய்லியும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக எப்படி மீன் பிடிச்சி அவங்க சேல்ஸ் பண்ணி அவங்க டெய்லியும் அந்த அந்த ஏரியில் இறங்கி ஃபுல்லாகவே இறங்கிட்டாங்க. ஃபுல்லாகவே இறங்கி மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு வந்து குடும்பத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மீன்லாம் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அவன் இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில் மட்டும் இல்லை, நிறைய ஏரியில் இருக்கிற ஒரே ஒரு மீன் பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஜிலேபி. ஜிலேபி எல்லா ஏரியிலையும் அதிகமாக இருக்கும். அடுத்தது கெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு மீன் பிடிச்சாங்க, அது பேர் தெரியல, கட்லான்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஸோ இந்த மாதிரி மீனுங்கெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஊர் மீன் அதெல்லாம். ஜிலேபிலாம் நம்ம ஊர் மீன். அது என்னத்த சாப்பிடுது, அதை வந்து அதெல்லாம் வந்து வேணாம். மீன் வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். ஜிலேபி தான் செம்ம டேஸ்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பிடிக்கிறனால நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஊர் மீனை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. எல்லா மீனையும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சீங்கனாலே போதும். அதாவது நீங்கள் வாங்கினாலே போதும். ஏன்னா இவ்வளோ அதில் சேர் இருக்கும். சில பேர் உயிரெல்லாம் பணியும் வச்சுருக்காங்க மீன் பிடிக்கும் போது. ஸோ ஓகே கைஸ், இந்த மாதிரி மீன்களை வாங்கி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.